கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. இருந்தாலும் சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சியில் எல்லா முயற்சிகளிலும் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா ஆனி மாதம் பொதுவாகவே 15/6/2024 16/7/2024 வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறோம். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட மைனிங் சம்பந்தப்பட்ட, அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, கீழ்த்தட்டு மக்களை மேலே செய்கிறவங்க, தவிர துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் புத பகவான் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த காதலில் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம்.
5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். சப்தமாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமாதிபதி வலுப்பெற்று போயிருக்கிறதுனால, அதாவது தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். அதை தவிர 1, 5, 9 அதிபதிகள் திரிகோண அதிபதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் மகாலட்சுமி யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 1ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதும் 5, 9 அதிபதிகள் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு போகணும்னு படிக்கிறதுக்கு பார்க்குறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் 15/6/2024 16/6/2024 வரலுமோ, அதை தவிர 12/7/2024 13/7/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம். எது எடுத்தாலும் வெற்றி பெறும். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அழுத்தம், வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய பதவியெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. யார்கிட்டையும் கோபமாக பேசுகிறாதீங்க. ஜாகிரதையாக இருங்கோ. வார்த்தையில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. தேவையற்ற பழக்க வழக்கங்களில் உள்ளே போகாதீங்க. பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் பார்த்து சேவிச்சுட்டு வர்றதும், கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் போய் ஒப்புலியப்பன் கோவிலில் சேவிச்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா எள் போட்டு, அதாவது தயிர் சாதம் பிள்ளையார் கோவிலில் தானம் கொடுங்க. அதை தவிர எள்ளில் சாத்தில் எள் வச்சு காக்காய்க்கு தானம் பண்ணுங்க. காத்தால் காக்காய்க்கு சாப்பாடு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.